ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அழகிய சிறகுகள். நம்ம ஆப்ரிக்கன் ரோபோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது ஷோ பட்ஜி 2 பேர் இப்போது போட்டிருக்கோம். அதில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிங்க. இந்த மேல் தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது ஃபீமேல் டஃப்டு 3 எக்கு லே பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 எக்கு லே பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பேர். இது மேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபேஸோட சூப்பராக இருக்கும். அதோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது, நல்ல ஹம்ப் வச்சு. இது நம்மளோட லாஸ்ட் பேர். இது நார்மல் பஜ்ஜிஸ் தான். இது வந்து மதர் பார்த்தீங்கன்னா க்ரீனும், அதேமாதிரி ஃபாதர் பார்த்தீங்கன்னா எல்லோவும் போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து சிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்துருந்தது. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. மொத்தம் 5 சிக்கு பொறிச்சிருந்தாங்க. அதில் ஒரு சிக்கு மட்டும் தான் காப்பாற்றிருந்தாங்க. இது நம்மளோட அடுத்த பேர். இது பார்த்திங்கன்னா எக் லே பண்ணி படுத்துட்ருக்காங்க. இதோட மேல் பார்த்திங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீன் தான் போட்டிருக்கோம். அடுத்தது இதுதான் நம்மளோட சிங்கிள் ஃபீமேல். இதுக்கு நம்ம பேர் மேல் வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்மளோட பிஞ்சஸ். இந்த பிஞ்சஸில் பார்த்திங்கன்னா எக்கு வச்சு 2 சிக்கு பொறிச்சு நெக்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வர ஸ்டேஜில் இருக்காங்க. இது அடுத்து நம்மளோட இன்னொரு பிஞ்சஸ். இவங்க கூடு கட்டி ரெடியாக இருக்காங்க ப்ரீடிங்க்கு. இது நம்மளோட கால்னிங் ப்ரீடிங்கில் இருக்கும்போது இது இப்போ மழை டைம்னால் இன்றைக்கி மார்னிங் நான் என்ன போட்டிருந்தேன்னா கருந்துளசி தான் நான் போட்டிருந்தது. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு தெரியும். இந்த மழை சீசன் அப்போ நம்ம வேறு எதையும் கொடுக்க வேணாம். கருந்துளசி ப்ளஸ் தானே, இது 2த்தையும் மட்டும் கொடுத்தாலே போதும். போர்டு நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா இருப்பாங்க. அதேமாரி நீங்கள் கூண்டை வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மழை டைம்னால் எல்லாத்தையும் டோட்டலாக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க அவுட்டரில் இருந்தால். இதே நீங்கள் இல்லை ரூம்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜன்னலை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. இதனால் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறேன்னா இது மழை டைம்னால் அதோட சாரெல்லாம் உள்ளே வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப கூலிங் ஆகிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். அந்த ஒரே ரீசனால் மட்டும்தான் ஜன்னலை நல்லா க்ளோஸ் பண்ணிட சொல்கிறோம். அதேமாதிரி மார்னிங் வெயில் அடிக்கும்போது ஓப்பன் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் மார்னிங் ஹீட்டில் இருக்கும்போது பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதை நீங்களே வேணால் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதோ இந்த கொத்தமல்லி இதெல்லாமே கூலிங் டைம்னால், ஏன்னா நம்ம கிளைமேட்டும் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால நீங்கள் வேறு எதையும் கொடுக்க. நம்ம இந்த காலிங் ப்ரீடிங்கில் மொத்தம் 5 பேர் மட்டும் எந்த பேர் நமக்கு செட் ஆகிடுதோ அந்த பேரை மட்டும் நிப்பாட்டிட்டு மீதி இருக்க எல்லா பேருமே நம்ம செப்பரேட்டாக வைக்கலான் இருக்கோம். ஸ்பேங்கிள், ரெட் ஐனா எல்லோ சீரீஸில் எல்லோ சீரியஸ், ஒயிட் சீரீஸில் ஒயிட் சீரீஸ் ரெட் ஐ ஸ்பேங்கிள், அதுக்கப்புறம் டிஎஃப்வும் ஃபாலோவும் வந்து ஒன்றா போடலான் இருக்கோம். இதை பார்த்திங்கன்னா 3 பேராக தான் நம்ம கேஷ் ப்ரீடிங்லாம் பண்ணலான் இருக்கோம். கூண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 3க்கு 2க்கு 2 நம்ம மாற்றலான் இருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா பஜ்ஜிஸோட நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து வர வீடியோவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட் வீடியோவை தான் போட போகிறோம். ஏன்னா காலனி ப்ரீடிங்காக ரொம்பவே நமக்கு கம்மியான சிக்ஸ் தான் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட மினிமம் பார்த்திங்கன்னா காலனி ப்ரீடிங்லாம் 17 பேர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 3 சிக்கு தான் கிடச்சிது. மீதி எல்லாமே சண்டை போட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகியா இருக்குது. அதனால் நம்ம அதேமாரி எக்கும் லே பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக கீழே தள்ளி விடுது. ஏன்னா பாட்டுக்கு ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப அடிச்சிக்குதுங்க. நம்மகிட்ட காலனி ப்ரீடிங்லாம் அதிக பேர்டு இருக்கிறதுனால. ஆனால் காலனி ப்ரீடிங்லாம் ஒரு 5 பேர் மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். அது ரொம்ப மிங்கிளான எனக்கு தெரிஞ்சு ஸ்பேங்கிள் இதில் ஒரு சில வெரைட்டி மட்டும் மிக்சரில் விட்டு அதில் நம்ம ரெயின்போ சிக் எப்படி இறக்குறது, இந்த பேர் போட்டால் ரெயின்போ சிக் கம்பல்சரி இறங்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம காலனி ப்ரீடிங்கில் விட்டு நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். மற்றது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக செப்பரேட்டெலாம் விட்டு பார்ப்போம் அதோட ரிசல்ட் நமக்கு எப்படி கிடைக்குது. அதேமாரி பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக விட்டு சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. நம்மக்கிட்ட 2 பேர் தான் இது உள்ள இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு 10 பேர் பக்கமாக பிஞ்சஸை நம்ம போகலான் இருக்கோம். உங்கள்கிட்ட பிஞ்சஸ் அவைலபிளாக இருந்தால் நமக்கு கான்டாக்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.